ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு அழகாக பிள்ளைங்களுக்கு மற்ற பெரியவங்க எல்லாருக்குமே கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ள சாப்பாடு. அது என்ன சாப்பாடுன்னா உருளைக்கிழங்கு ரைஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்டானதும் கூட. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான பொட்டாட்டோ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதோட அளவு 250 கிராம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற விடலாம். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறணும். ஊறினாதான் நல்லாயிருக்கும் ரைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொட்டாட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பு உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக 1 போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு இதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்து நம்ம இந்த பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காயட்டும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. அதில் இந்த முந்திரி பருப்பை லேசாக வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். அதே இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கணும். நல்லா பொன்னிறமா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதக்கலாம். ஒரு பொன்னிறமா வரட்டும். இன்னும் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமா மொறுன்னு வரணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றினா தானே அந்த மொறுமொறுப்பு வரும். அதனாலதான் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா மொறுன்னு வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவும் இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கியூப்பாக கட் பண்ணி வச்சோன்னா தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, வதங்காது. அதனால இந்த இருக்கிற எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கோட சாரணுங்கிறதுக்காக வேண்டிதான். நம்ம லாஸ்ட்ல தான் உருளைக்கிழங்கு வைக்க போகிறோம் ரைஸில். அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா அந்த டேஸ்ட்டை அது இழுத்து வச்சுக்கும். ஓரளவு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அப்படி அமுத்தி பார்த்தோம்னா அமுந்தணும். அந்த அளவுக்கு கிழங்கு வெந்திருக்காங்கிறது அப்பதான் தெரியும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதையும் அப்படியே வச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு பேன்ல ஆயில் சேர்க்கணும். அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 3 4 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். இது ஆயில் காயட்டும்.
இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டு இது பொரியட்டும். இதில் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி, மீடியம் சைஸில் ஒரு பாதி பெரிய வெங்காயம், இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ ஒரு அரைப்பதம் வதங்கினா போதும். இதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இதையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு கொத்தமல்லி தழை. இதில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1, வதங்கட்டும். இதுவும் இப்போ கல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதோட சேர்த்து நம்ம வதக்கலாம். வதங்கட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டாச்சு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இதை நல்லா வதக்கலாம். கருக விடாம வதக்கணும். சும்மா நான் 2 பிரட்டுனா போதும். இப்போ நம்ம தண்ணி, அரிசி அளந்த கப்பால 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரக சம்பானா 1.5 வைக்கலாம், இது 1.25 வச்சா சரியா இருக்கும். 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது கொதி வருது, கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சு, மசாலா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை போட்டுக்கலாம். அந்த பாஸ்மதி ரைஸ் ஊறினதை எல்லா ரைஸையும் இதில் போட்டுடலாம். இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்ல இருக்கட்டும். கொதி வந்த உடனே அடுப்பை சிம்ல ஆக்கிடணும். இப்ப நமக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்ப நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டாச்சு. மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்க, ஈக்கியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணணும், உடையாம அது இது பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஏந்தல் கரண்டியா வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கிளறி விட்டுட்டு இதை அப்படியே கிளறி கொடுத்துருவோம். இது வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அரிசியை பொறுத்து இருக்கு. பழைய அரிசியாக இருந்தால் 1/2 டம்ளர் 1/2 கப்பு கூட்டி சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக புது அரிசியாக இருந்தால் 1.25 கப்பு போதும். இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க இது மேலே சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதை அப்படியே கிளறி
விடலாம். இதை கிளறி விட்டுட்டு இதில் உங்களுக்கு எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோட இது சாரணும், எல்லாமே மிக்ஸ் ஆகணும்ல. அதனால ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் இதோட தூவிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வாங்க, இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு ரைஸு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அது இறக்குறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சமாக கொத்தமல்லி தழை லைட்டாக போதும், இறக்கிடலாம். பாருங்க, நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. போதும், நம்ம இதை வந்து எடுத்துடலாம். வாங்க, நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.